என் பேர் கண்ணதாசன். வணக்கம், என் பேர் மணிமேகலை. என் பேர் ஆர் ராம் விக்னேஷ். என்னோட நேம் வந்து மீனாட்சி. என் பேர் ரேவதி. நான் வந்து தன்னம்பிக்கை பேட்ச் படிச்சுட்டு இருக்கேன். 15வது டெஸ்ட்டில் 112 கொஷின் போட்டிருக்கேன். டாஃப் செங்கல்பட்டில் படிக்கிறேன், தன்னம்பிக்கை பேட்ச். நான் டாஃப் செங்கல்பட்டு அகாடமியில் பிரான்ச்சில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து தன்னம்பிக்கை டெஸ்ட்டில் செங்கல்பட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு நடந்த தன்னம்பிக்கை 15 டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் போட்டேன்னா 120 போட்டேன். தமிழுமே சரி, மேக்ஸும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் வந்துட்டு 125க்கு 113 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நடந்த தமிழ் டெஸ்ட் அண்டு மேக்ஸ் டெஸ்ட்டில் வந்து 125க்கு 116 எடுத்திருந்தேன். இன்றைக்கி வச்ச டெஸ்ட்டில் வந்து 114 எடுத்திருக்கேன். நல்லா இருந்தது, வேலை கொஷின்ஸ், மேக்ஸு கொஷின்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் தமிழ் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் எனக்கு நல்லா இருந்துற மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா தான் இருந்தது, நல்லா ஈஸியாக தான் இருந்தது. தமிழில் வந்துட்டு 6 கொஷின் தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 2 கொஷின்ஸு ப்ளஸ் மேக்ஸில் ஒரு 4 கொஷின்ஸ், மொத்தம் 12 கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டேன். தமிழ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் மட்டும் ஒரு சில சம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இந்த டஃப்பான சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியான சம் வந்து போடலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு டெஸ்ட்டு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டெய்லி நடக்கிற டெஸ்ட்டு வந்து வீட்டில் போய் எப்போவுமே என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். தேங்க்யூ.